8ஆம் போராக அதாவது எனக்கு முன்னாடி 7 பொம்பளை குழந்தை பிறந்தாங்க. இந்த கண்ணன் அவதாரத்துல எங்க அம்மா பேரு தேவகி. சரிங்க. எங்க அப்பா பேரு வசுதேவன். வசுதேவன் தேவகிக்கு எங்க தாய்மா பேரு கம்சகன். அப்படி 8வது பிள்ளை கண்ணனாக பிறந்து தாயுடன் தான் பிறந்த தாய் மாமனை கொன்றேனப்பா. இந்த சாமி அநியாயமா இருக்குது. தாய் மாமனை கொண்டு இருக்கிறீங்க. தாய் மாமங்கிறது ஒரு தாய்க்கு சமம். ஆமாங்க, ஆம்பளையா பிறந்திருக்கனால தாய் மாமங்கிறோம். அதே ஒரு பொண்ணா பிறந்திருந்தா தாயின்னு தான் தமிழ் ஒரு அம்மா தானே. அப்பேர் கொண்ட தாய் மாமனை ஏன் கொல்ல வேண்டும்? எதுக்கு கொல்ல வேண்டும்? கொன்னவாயா கொன்னவாயா உனக்கு நேரம் கட்டிக்கொண்டே இருக்கிறது. வேண்டாம் சாமி. வாங்கி வாங்கி பின்னாடி வாத்து கொச்சு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சாமி, கடவுள் கொடுத்த பிரசாதம். நீ ரெடி பண்ண கண்டு மலான்னு போ. ஆள் வந்தாச்சு. ஆமா, கொண்டு போய் ஒண்ணு வச்சு ஊத்திர வேண்டியது. சாமி இன்னும் 25 வருஷம் சும்மா போயிருந்தேன். இன்னும் 25 வருஷம் இருக்கும். நான் சொல்றேன் இப்பதானே 18 ஆகும். நல்லவர்கள் எல்லாம் சீக்கிரமாக போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன சாமி பண்ண? கவலைப்படாத, கொண்டு போய் உன்னை சேர்த்துறது ஏன் பொறுப்பு. எங்க சுடுகாட்லியா? என்னப்பா பவானியில ஏற்கனவே பாதி அங்கதான். அப்படி கண்ணனாக நான் பிறந்து தாய் மாமனை ஏன் கொல்லணும்? அதான் எதனால சாமி? அதாவது எங்க தாய் மாமன் எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சு தன்னுடைய நாட்டுக்கு ஒரு ரதத்துல போயிட்டு இருந்தாங்க. சரி. போற வழியில ஒரு மாமரம். மாமரத்துல ஒரே ஒரு மாங்கனி. அந்த மாங்கனியை பார்த்து எங்க அம்மா தேவகி அண்ணா அந்த பழத்தை அறுத்து கொடுங்க ஆசைப்பட்டு கேட்கவும் அவர் அந்த பழத்தை அறுக்கும் பொழுது ஆகாயவாணி அசிரியர் வாக்கு எப்படி என் மாமனுக்கு சாபம் கொடுத்தது. எப்படி கம்சா, இந்த பழத்துக்காக பல வருஷமா ஒரு முனிவர் தவம் பண்றார். அநியாயமா ஒரு சாபத்துக்கு ஆளாயிட்டியே. எந்த தங்கச்சி ஆசைப்பட்டான்னு பழத்தை அறுத்தையோ அந்த தங்கையின் வயிற்றில் 8வதாக பிறக்கும் ஆண் குழந்தையினால் உன் உயிரானது போய்விடும். பிடி சாபம் கேட்ட எவ்வளவு ஒரு ஆத்திரம் கோபம் வரும் எங்க மாமனுக்கு. தன்னையே கொல்ல வருது ஒரு காராம் பஸ். அதை தான் கொண்டால் இந்த பாவம் இல்லை, தோஷம் இல்லை. தங்கச்சி வயித்துல பிறக்கிற குழந்தைனால நம்ம உயிருக்கு ஆபத்துன்னா மாப்பிளையும் தங்கச்சி உயிரோட விடக்கூடாது. என்ன பண்ணாங்க? கல்லறை சிறையில போட்டு சித்திரவதைப்படுத்தினாரு. யாரு? எங்க அப்பா அம்மாவை. ஆனால் என் தந்தை சொன்னார் வசுதேவர், உங்களுக்கு பிறக்கிற குழந்தைனால உங்க உயிருக்கு ஆபத்துன்னா உங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் சரி அதை வந்து உங்க கையில ஒப்படைச்சிடறோம், அவங்கள உயிரோடு விடுங்கன்னு சொல்லுவோம். சரின்னு அவங்கள உயிரோட விட்டாரு. என்னானது? வருஷம் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை எங்க மாமன் கட்டு கொண்டு போய் குடுத்தா என்ன பண்ணுவாரு? பச்சை புள்ளன்னு கூட பார்க்காம அந்த பிச்சு காலை பிடிச்சி காலையும் பிடிச்சி நல்லா சொல்லட்டு மேல தூக்கி வீசுவார். வீசி குழந்தை மேல இருந்து கீழே விழுவுக்குள்ள இடுப்புல இந்த பெரிய கத்தி எடுத்து ஒரே வெட்டு 2 துண்டாக்கிடுவான். சாமி, இதே மாதிரி 7 பொம்பளை குழந்தையை கொண்டு போட்டாரு எங்க மாமன். அப்ப என் தாய் கல்லறை சிறையில அமர்ந்து கொண்டு அழுகிறான். யார நினைச்சு? மகாவிஷ்ணு பெருமாள் என்ன நினைச்சு? மாயவா ஏழுமலையானே, எங்க அண்ணன் இப்படியே எங்களுக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் கொல்றானே, இந்த அநியாயத்தை தட்டி கேட்க நீ வரமாட்டியா அப்படின்னு அழுகும் பொழுது அந்த கல்லறை சிறையில் அவர்களுக்கு காட்சி அளித்தேன். தேவகி, வசுதேவரே கலங்க வேண்டாம். அடாத காரியம் செய்யக்கூடியவன் இந்த உலகத்தில் படாத பாடுபடுவான். இறக்கமில்லாத அரக்கர் குலத்திலே பிறந்த கம்சனை கொல்ல நானே உன் வயிற்றுல 8வது பிள்ளைய வந்து பிறக்கிறேன் அப்படி என்று யாரு? தேவகி எங்க அம்மாவுக்கு வரம் கொடுத்தேன். சரியாக 10 மாதமானது. நான் பிறக்கும் பொழுது பெய்யாத பெருமழை பெய்ந்தது, இடியுடன் கூடிய பெருமழை. நான் எந்த மாசத்துல பிறந்தேன், எனக்கு என்ன ராசி, எனக்கு என்ன லக்குனம், எனக்கு என்ன கோத்திரம், இதெல்லாம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நான் இவர் பிறந்த மாசம், இந்த கண்ணனுடைய அவதாரத்துல அவர் பிறந்த மாசம், இதை விளக்கமாக சொல்கிறேன். சொல்லுங்க. அந்த அவனி மாதத்திலே நான் பிறந்தேன்.
ரிஷபராசி ரிஷப லக்னம் ரோகிணி நட்சத்திரம் ஆவணி மாதம் அஷ்டம திதிகள நானு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சேராம நடுகண்டத்துல பிறந்தேன். ஓ நடுகண்டத்துல நடுகண்டம்ன்றா கண்டத்துலங்க. அதனாலதான் சனி இந்த புரட்டாசி மாதத்துல இந்த அஞ்சாம் கிழமை வரைக்கும் ஒன்னாம் கிழமைல இருந்து அஞ்சாம் கிழமை வரைக்கும் பிடிக்கிறாங்க. இந்த புரட்டாசி மாதத்துல என்ன பெறுறாங்க பெருமாளுக்கு உந்த நாள் சனிக்கிழமை. ஆமா மிக சிறந்த நாள். இப்படி மாலை சுத்து பிறந்தேன். மாலை சுத்து பிறந்த குழந்தை மாமனுக்கு ஆகாதுமாங்க, கொடி சுத்து பிறந்த குழந்தை அந்த குலத்துக்கு ஆகாதுமாங்க. பெற்றவனை பெற்றவரை அடிக்கும் அல்லவா, அப்பேர் கொண்ட நான் என் மாமன் கம்சனை அழிப்பதற்காக நான் கண்ணனாக பிறந்தேன். சிறையில் பூத்த சின்ன மலர் கண்ணனாக பிறந்தேன். அப்படி பிறந்து தகுந்த வயது வந்தது. என் மாமனை கம்சனை வதம் செய்து இந்த வடமதுரை என்ற நகரத்துக்கு நான் இளவரசனாக வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் இது 9 அவதாரம் முடிந்தது. இப்ப வந்து கலியுகம் பிறந்திருக்கு. இந்த கலியுகத்துல எங்க பார்த்தாலும் பொய் பித்தலாட்டம் இல்லையா, பெரியவங்க மேல இருக்கிற மதிப்பெல்லாம் குறைஞ்சிட்டே வருது. இன்னைக்கு தடி எடுத்தவன் தண்டக்காரன், கோல் எடுத்தவன் கொண்டக்காரன் இல்லையா. நல்லதெல்லாம் செத்து போச்சு, நாளும் கெட்டு போச்சு. அந்த காலத்துல மாதமும் மாறி மழையோ பொம்மாறி பெய்யும். எந்த நேரத்துல மழை வருது எந்த நேரத்துல வெயில் அடிக்குன்னு தெரியல. ஏன்னா அநியாயம் தலைவிரிச்சு ஆகுது. எங்க பார்த்தாலும் குடி கொள்ள கற்பழிப்பு, இவங்க குடும்பத்தை அவங்க கெடுக்க, அவங்க குடும்பத்தை இவங்க கெடுக்க, தான் குடும்பத்தை தானே கெடுத்துக்கிட்டு இல்லையா. அதாவது அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இது பண்ணணும்னா ஒரே ஒரு அவதாரம், கல்கி அவதாரம். என்னுடைய 10வது கல்கி அவதாரம் எடுத்து புல்லாங்குழல் பிடிக்கும் இந்த கையால் வீர வாளாயதும் என்று ஒரு வெள்ள குதிரையில ஏறி இந்த உலகத்தை அப்படியே நான் சுத்தி வர 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 இந்த பிரபஞ்சம் அழிஞ்சுக்கிட்டே வரும். அழிந்து வரும். அழிகிறது என்ன, அண்டை இழிஞ்சு மண்டையில் விழுகிறது இல்ல. முன்னே பிடிச்சாங்க அங்கங்க இயற்கை சூழ்நிலை எல்லாம் மாத்துவேன். மாற்றி இப்படி இயற்கை சூழ்நிலை. இப்ப சுனாமி வந்து எத்தனையோ மக்கள் செத்துட்டாங்க. பக்கத்துல இப்ப 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாங்கிற பெரிய ஒரு நோய் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி. அதனால பல மக்கள் செத்தாங்க. மனசு உயிரோட இருக்கும். இந்த மாதிரி உட்கார முடியுமா? முடியவே முடியாது. கூட்டத்தோட கூட்டு அவங்க வீட்டுல வாய் கட்டு கட்டி உட்கார வச்சுட்டாங்க. எல்லாம் செத்து போன பிறகுதான் வாய் கட்டு கட்டுவாங்க. நடமாடுறதுனால என்ன அழிவு. அதனால் சுருக்கமா சொன்னா பத்திரி படலோரம் ஒதுங்கி நிக்கிற காலம் அவுசாரி ஆன மேல வர்ற காலம் ஆயிடுச்சப்பா. அந்த மாதிரி தாங்க போயிட்டு இருக்குது உலகம். அதனால இதையெல்லாம் அழித்து இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்ற என்னுடைய 10வது கல்கி அவதாரம் அப்பா.